ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் பிரியாணி செஞ்சு பாருங்க, கடையே வச்சிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கடையில வாங்கினீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு கம கமன்னு செம்ம வாசத்தோட இருக்கும். தெருவே மணக்கிற அளவுக்கு செம்மையான டேஸ்ட்ல இந்த மாதிரி சிக்கன் பிரியாணியை இப்போ ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேங்க. ஜீரக சம்பா ரைஸ்ல செய்யும் போது பிரியாணியோட ருசி இன்னுமே சூப்பரா இருக்கும். நீங்க வேணும்னா பாஸ்மதி ரைஸ்ல கூட ரெடி பண்ணிக்கலாங்க. பாத்திரத்துல 2.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் சேர்த்துக்கிறேன். நான் கரெக்டா 400 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ நம்ம சிக்கன் பிரியாணி இன்னைக்கு ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். நீங்க ஈக்குவலா 1/2 கிலோ ரைஸ் 1/2 கிலோ சிக்கன் கூட போட்டு செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா ஈக்குவலா சிக்கன் போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வருங்க. அரிசியை ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க. நம்ம மத்த ப்ராசஸ் செய்யறதுக்குள்ள அரிசி நல்லா ஊறி வரட்டும். மிக்ஸி ஜார்ல 2 அன்னாச்சி பூ, 3 துண்டு பட்டை மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன், 1 மராட்டி மொக்கு, 10 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த அளவுக்கு நான் பவுடர் பண்ணிட்டேன். இப்ப இதுலயே 2 பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ நீங்க நைஸா அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைப்படல. இப்ப இதுலயே ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். வெங்காயத்தை முன்னாடியே சேர்த்துட்டோம்னா ஸ்பைசஸ் சரியா அரைப்படாது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பைசஸ போட்டு நல்லா அரைச்சு வெங்காயம் சேர்க்கும் போது நமக்கு நல்லா நைஸா அரைப்படும். செம்ம வாசமா இருக்குங்க. இப்ப அரைச்ச பேஸ்ட தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அதே மிக்ஸி ஜார்ல ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. புதினா மல்லியையும் இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசமா இருக்கும். இப்ப புதினாவையும் மல்லியையும் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இது இருக்கட்டும். பிரியாணியை இந்த மாதிரி நான் இன்னைக்கு பாத்திரத்துல தான் ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க குக்கர்ல கூட விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. நான் இந்த மாதிரி அடிகடமான பாத்திரம் எடுத்திருக்கேன். தம் போட்டு இறக்குற 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இந்த மாதிரி சன்னமா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா வதங்கி வரும். வெங்காயத்தை நல்லா டார்க் பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு நல்லா வெங்காயம் வதங்க பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயத்தை நல்லா பிரவுன் கலர்ல வதக்கி எடுத்தாதான் பிரியாணிக்கு ஒரு நல்ல கலரும் கிடைக்கும், டேஸ்டும் கிடைக்குங்க. இப்ப பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறம் இதுலயே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைமிங்லயே நம்ம மிளகாய் பொடி சேர்த்து வதக்கும் போது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பட்டை கிராம்பு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சின்ன வெங்காயத்தையும் பட்டை கிராம்போடையே சேர்த்து வதக்கி எடுக்கிறனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. இந்த வதக்குற ப்ராசஸ் எல்லாம் நீங்க பொறுமையா செஞ்சாதான் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதுலயே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற புதினா மல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா மல்லி பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. பாருங்க, நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறனால தக்காளி சீக்கிரமாவே வதங்கிடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிட்டு நமக்கு தொக்கு மாதிரி வரணும். இப்ப நல்லா வதக்கியாச்சு. இதுலயே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோடவே 1/2 கிலோ கிளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா தான் சாதம் எல்லாம் வெந்து வரும்போது சிக்கன் ரொம்ப வெந்து போகாம கரைஞ்சு போகாம இருக்கும். இப்ப சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்து ஹை ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க.
இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டேன். அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். சிக்கனோட நம்ம சேர்த்திருக்கிற எல்லா மசாலும் இறங்கி உப்பு காரம் எல்லாம் இறங்கி கிடைக்கும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே மூடி வச்சிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஜீரக சம்பா அரிசிங்கிறனால ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 2.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். கடைசியா ஒரு கிளாஸ் மிக்ஸி ஜார் அலசி ஆட் பண்ணிருக்கேங்க. உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போதும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம். 2.5 டீஸ்பூன் உப்பு சரியான அளவுல இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே ஹை ஃப்ளேம்ல மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சிக்கன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/2 வேக்காடுக்கு வெந்துருச்சுன்னா அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் 1/2 வேக்காடு வெந்துரும். நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை தண்ணி இல்லாம சுத்தமா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு சின்ன லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லெமன் வந்து பிழிஞ்சிட்டங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அப்படியே ஹை ஃப்ளேம்லயே விட்டுறலாம். நமக்கு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வர்ற அளவுக்கு நம்ம இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறமா தம் போட்டோம்னா சரியா இருக்கும். இப்ப பாருங்க, நான் இடையில கலந்துட்டே இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்ப நமக்கு கரெக்டா இருக்கு. அரிசியும் தண்ணியும் ஈவனா இருக்கு பாருங்க. இந்த டைமிங்ல நம்ம தம் போட்டோம்னா சரியா இருக்கும். இப்ப நல்லா அடியில இருந்து ஃபுல்லா கலந்து விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். இப்ப நான் ஒரு வேஸ்ட் தோசைக்கல் வச்சுக்கிறேன். நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம தம் போட்டுக்கலாங்க. நான் தம் போடுறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு மேல வாழை இலை வந்து அப்படியே மடிச்சு உள்ள வச்சுக்கிறேன். வாழை இலையோட பிளேவர் எல்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாழை இலை இருந்தா நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க டைரக்டா தம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலைய உள்ள மடிச்சு வச்சுட்டேன். அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். சைட்ல எதுவுமே கேப் இல்லாத மாதிரி நல்லா மூடி போட்டுட்டு மேல வெயிட் வச்சிடலாங்க. நான் இடிக்கல் வச்சிருக்கேன். ஸ்லோ ஃப்ளேம்ல 20 நிமிஷம் அப்படியே தம்ல விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். பாருங்க, நான் ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே தம் போட்டிருந்தேன். நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி நல்லாவே வெந்திருக்கும். செக் பண்ணிக்கலாம். வாழை இலையையும் எடுத்துடலாம். நம்ம பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மெதுவா அப்படியே தம்ம உடைச்சு விட்டுக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் உடையாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். அவ்வளவுதான். நல்லா கம கமன்னு செம வாசமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் பிரியாணி ரெடி பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க கடையில வாங்கி சாப்பிட்றத விட செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் கூட உடையில கரெக்டா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியா ஒட்டாம எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஜீரக சம்பா ரைஸ்ல செய்யும் போது இன்னுமே பிளேவர்ஃபுல்லா இருக்குங்க. செம்ம டேஸ்டியான இந்த ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணிய நீங்களும் இதே மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இனிமே அடிக்கடி இந்த மாதிரி தான் பிரியாணி செய்வீங்க. நம்மளோட லெக் பீஸ் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் கூட உடையவே இல்லை. சூப்பராகவும் வெந்திருக்கு. உங்களுக்கு நான் லெக் பீஸை பிச்சு காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ சாஃப்டா வெந்திருக்குன்னு பாருங்க. செம டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். நம்ம மசாலாவோட 5 நிமிஷம் கொதிக்க வச்சனால நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.